அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஇடிக்கு பிரத்யேகமாக டிஇடி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்ற எந்த ஒரு எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் தான். இப்போ குறிப்பாக இப்போ வரப்போகிற ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டிஇடிக்கு உண்டான 2வது ரவுண்டாக உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம். அதில் ஒரு முக்கியமான 100 கேள்விகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 9th பார்த்துருந்தோம். அதில் ஒரு 2 கொஷின் தவறாக இருந்தது. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் எதுவும் ஒன் ஆர் 2 தப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சரை அதோட அந்தந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. இது 8ஆம் வகுப்புக்கு உண்டான ஒரு 100 கேள்விகள். இதில் முதல் கேள்வி, வைப்புரை என்ற சொல்லின் சரியான பொருள் சேமித்து வைக்கும் இடம். 2வது கேள்வி, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்குக. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்குக. இத்தொடரில் சூழ்களி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வினைத்தொகையை 2ஆக பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற கட்டளை சொல் அடுத்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும். அதுதான் வினைத்தொகை. ஸோ சூழ்களி என்பது வினைத்தொகை. அடுத்து, பாரதியார் நடத்திய இதழ்களுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா இது எல்லாமே அவர் நடத்தினது. நவ இந்தியா அவர் கிடையாது. நவ இந்தியா அப்படிங்கிறது கோயம்புத்தூர் தான். 1948 ஒரு ஆரம்பிக்கப்பட்ட பிஆர் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதழ். அதேமாரி நவசக்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது திருவிக்க ஆரம்பித்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது பொருந்தாத ஒன்று நவ இந்தியா. 4வது கேள்வி, தமிழ்மொழி மரபு என்னும் கவிதைப்பேழை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் அதிலிருந்து எடுக்கப்பட்டது. மொத்தம் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் 27 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 3 அதிகாரமாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 27 இருக்குது. அது அடுத்ததில் பின்னாடி பார்ப்போம். 5வது கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27. மொத்தம் 3 அதிகாரம் 27 இயல்கள் இருக்குது. அந்த 3 பார்த்திங்கன்னா அந்த 3 அதிகாரம் பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள் இது 3மே இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயலாக மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. 6வது கேள்வி, மரபுநிலை தெரியின் பிரிதாகும் என்று பாடியவர் தொல்காப்பியர். சிங்கம் மற்றும் புலி இவற்றின் இளமை பெயர் குருளை. சிங்க குருளை, புலி பரல் இதான் அதோட இளமை பெயர். 8வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் இதழ்களின் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? இதழ்களின் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, உ, ஓ, ஓ, ஔ. இந்த 5 எழுத்துக்களும் இதழ்களின் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. 10வது கேள்வி, வல்லின எழுத்துக்கள் 6 எங்கு பிறக்கின்றன? மார்பு. வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் மூக்கு. இடைநிலை எழுத்துக்கள் கழுத்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லின எழுத்துக்கள் மார்பிலையும், மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலையும், இடையின எழுத்துக்கள் கழுத்து. பார்த்திங்கன்னா இடை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மார்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூக்கு இருக்குது. 2க்கும் இடையில் கழுத்து இருப்பதனால் இந்த இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13வது கேள்வி, யகர எழுத்து எதன் முயற்சியால் பிறக்கிறது? இடைனா இடையெண்ணம் பொருந்துதல். யகர எழுத்தானது இடைனா இடையெண்ணம் பொருந்துவதால் பிறக்கிறது. 14வது கேள்வி, ப, மா ஆகிய எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன? மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால். 15வது கேள்வி, பகர எழுத்து எவ்வாறு பிறக்கிறது? மேல்பல் கீழ் உதடு பொருந்துவதால். 16வது கேள்வி, சொற்பூங்கா எனும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? இரா இளங்குமரனார். 17வது கேள்வி, தமிழ்நாட்டில் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். 18வது கேள்வி, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இரா இளங்குமரனார். 19வது கேள்வி, ஓரெழுத்து மொழிகளுள் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்குது. அதில் நெட்டெழுத்துக்கள் 2. நெட்டெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 40, குரில் எழுத்துக்கள் 2. 20வது கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் குற்றெழுத்துக்கள் நோ, து இது 2 மட்டும்தான் குற்றெழுத்துக்களில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மீதி எல்லாம் நெடில் எழுத்துக்கள். 21வது கேள்வி, ஆண் என்பது எவ்வகை மாட்டின் பெயராக சங்க இலக்கியத்தில் குறிக்கப்பட்டுள்ளது? ஆண் பொதுவாக ஆ அப்படின்னாலே பசு. ஆண் என்பது 2 சுழியின் போட்டது பார்த்திங்கன்னா பசு. 22வது கேள்வி, யா என்பது ஓரெழுத்து ஒரு மொழியில் எதை குறிக்கிறது? யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம்.
23வது கேள்வி, ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மதகுநீர் தாங்கும் பலகை தான் ஓ. மதகுநீர் தாங்கும் பலகை ஓ என்று அழைக்கப்படுகிறது. 24வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர், பெரியார். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்ததில் முதன்மையானவர்கள். அதனால் விடை அ மற்றும் ஆ. 25வது கேள்வி, எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். 26வது கேள்வி, அனா நனா போன்ற உருவ அமைப்பை மாற்றி சீர்திருத்தம் செய்தவர் யார்? தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, ஓடை என்னும் கவிதையின் ஆசிரியர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்சொத்து என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு வழங்கிய உயரிய விருது செவாலியர் விருது. 30வது கேள்வி, கோணகாத்து பாட்டு எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது? கும்மி பாட்டு, அதாவது வெள்ள கும்மி. கோணகாத்து பாட்டு தொகுத்தவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். கோணகாத்து பாட்டு தொகுத்தவர் வெங்கம்பூர் சாமிநாதன். காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. அடுத்து, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் யார்? பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் பாரதியார். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. 37வது கேள்வி, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் உணர்த்தும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. காலத்தை குறிப்பால் உணர்த்துவதால் குறிப்பு வினைமுற்று. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் அல்லாதது. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா இய இயர். அதனால் பார்த்தீங்கன்னா மின் என்பது வேங்கோல் வினைமுற்று விகுதி அல்ல. மின் என்பது கிடையாது. வேங்கோல் வினைமுற்று எத்தனையாவது நபர்களில் வரும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். 41வது கேள்வி, படித்தான் என்பது எவ்வகை வினைமுற்று? தெரிநிலை வினைமுற்று. அதில் பார்த்தீங்கன்னா காலம் கரெக்டாகவே தெரியும் வெளிப்படையாக, அதனால் தெரிநிலை வினைமுற்று. வாழ்க என்பதன் இலக்கணை குறிப்பு வேங்கோல் வினைமுற்று. அந்த மக்காய் ஐயர் சொன்னதனால வாழ்க என்பது வேங்கோல் வினைமுற்று. 43வது கேள்வி, ஏவல் வினைமுற்று எங்கு மட்டுமே வரும்? முன்னிலை. திருக்குறள் நெறி என்னும் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறி என்னும் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். 45வது கேள்வி, நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குன்றக்குடி அடிகளார். இந்த குன்றக்குடி அடிகளார் தான் பார்த்திங்கன்னா திருக்குறள் நெறி, அதுக்கப்புறம் நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூல்களின் ஆசிரியர். அடுத்து, புலிநக கவசம் இதில் பயின்று வரும் இலக்கணம் 6ஆம் வேற்றுமை தொகை. கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? கலிப்பா. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். 49வது கேள்வி, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். இதில் அளந்தவர் என்பது வறியவர். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இது புணர்ந்தார் என்பதன் பொருள் அன்புடையவர். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். படித்த பையன், இதில் படித்த என்பது பெயரெச்சம். இந்த படித்த அப்படிங்கிறது தாவ பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஆ, ஆள முடிஞ்சனா பெயரெச்சம், ஊட முடிஞ்சனா வினையெச்சம். அப்போ படித்த அப்படிங்கிறப்போ தா இத்து கூட்டல் ஆங்கிறது பெயரெச்ச விகுதி, அதனால் அது பெயரெச்சம். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா படித்து முடித்தான். இதில் படித்துங்கிறது தூவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ, அப்போ ஊ என்று வந்தால் அது வினையெச்சம். 54வது கேள்வி, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஒரு வினைமுற்றானது எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம். 55வது கேள்வி, வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்து என்பது எவ்வகை எச்சம்? தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம். 56, மெல்ல வந்தான். இதில் மெல்ல என்பது என்ன? குறிப்பு வினையெச்சம். மெல்ல என்பது குறிப்பு வினையெச்சம். தமிழ்நாட்டின் திங்கள் இதழை நடத்தியவர் யார்? அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற நாளிதழையும் அவர் நடத்தினார். அந்த திங்கள் என்ற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர். அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் நடத்திய வார இதழின் பெயர் ஒரு பைசா தமிழன், அதுக்கப்புறம் தமிழன். விடை ஆ மற்றும் ஆவண்ணா.
ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். 61வது கேள்வி. புதுமைப்பித்தன் என்று போற்றப்படும் தமிழ் அறிஞர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் தான் புதுமைப்பித்தன் என்று போற்றப்படுகிறார். திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1892. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை வரை வரிசையாக இருக்கும். இதில் முதல் வேற்றுமைக்கு வழங்கும் வேறு பெயர் எழுவாய் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. செயல்படும் பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது 2ஆம் வேற்றுமை. 67. 3ஆம் வேற்றுமை உருபுகள் ஆள், ஆண், ஓடு, ஒடு. ஓடு, ஆள், ஆண், ஓடு. 68வது கேள்வி. கருவிப்பொருள், கர்த்தாப்பொருள் ஆகிய 2 பொருள்களில் வரும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை உருபு கு. ஐயால் கு இன்னது கண். ஐ ஆல் கு. கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. அது எல்லாம் தெரிந்தது. அடுத்து 70வது கேள்வி. கொடை, பகை, நட்பு, தகுதி ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை உருபுகள் இல், இன். ஐயால் கு இன்னது கண். அடுத்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை உருபுகள் அது, ஆது, ஆ. ஐயால் கு இன்னது கண். இதில் அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு. கிழமை பொருள் அதாவது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை. 75வது கேள்வி. 7ஆம் வேற்றுமை உருபு ஐயால் கு இன்னது கண். நமக்கு தெரியும் இது கண், இயல், மேல், கீழ், இடம் இவை அனைத்தும் 7ஆம் வேற்றுமை உருபு. இதில் பொதுவாக இந்த கண் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். இவை அனைத்தும் 7ஆம் வேற்றுமை உருபு. 76வது கேள்வி. இடப்பொருளிலும் காலப்பொருளிலும் வரும் வேற்றுமை எது? 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு வழங்கும் வேறு பெயர் விழி வேற்றுமை. முதல் வேற்றுமையை பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. அதேமாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை என்று வேறு பெயர்கள் இருக்குது. 78வது கேள்வி. அண்ணன் என்பது 8ஆம் வேற்றுமையில் எவ்வாறு தெரியும்? அண்ணா. தலைமகன் இச்சொல்லில் அமைந்துள்ள வேற்றுமை உருபு 7ஆம் வேற்றுமை. தலை, தலையின் கண், மகன். 7ஆம் வேற்றுமை. குகை நமச்சிவாயர் யாரிடம் கல்வி கற்றார்? சுவாமிநாத தேசிகர். குகை நமச்சிவாயர் யாரிடம் கல்வி கற்றார்? சுவாமிநாத தேசிகர். திருவிளையாடல் புராணம் யாரால் இயற்றப்பட்டது? பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் வேதராண்யம். திருமறைக்காட்டில் இருக்கிற வேதராண்யம். பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகைநிலைத் தொடர் 6 வகைப்படும். தொகாநிலைத் தொடர் 9 வகைப்படும். 6 அப்படியே திருப்பி 9. தொகைநிலை 6 வகையும் தொகாநிலை 9 வகையும் படும். கரும்பு தின்றான். 86வது கேள்வி. கரும்பு தின்றான் என்பது எவ்வகை தொகைநிலைத் தொடர்? வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான். ஆடுகளம் என்பது எவ்வகை தொகைநிலைத் தொடர்? வினைத்தொகை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு, களம் ஒரு கட்டளை சொல் ஒரு பெயர் சொல் சேர்ந்து வரதுனால இது வினைத்தொகை. வெண்மதி என்பது எவ்வகை தொகைநிலைத் தொடர்? பண்புத்தொகை. பண்புத்தொகை என்பது ஒரு பண்பை குறிக்கிறது. அதே மாதிரி பிரிக்கிறப்போ மைவரணம், சுவை, நிறம், இதெல்லாம் அளவு இதெல்லாம் குறிச்சிச்சுன்னா பிரிக்கிறப்போ அது பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகைக்கு சரியான எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள். இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பது ஒரு சிறப்பு பெயர், ஒரு பொது பெயர், ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. எடுத்துக்காட்டுக்கு மார்கழி திங்கள். மார்கழிங்கிறது ஒரு மாதம், திங்கள்ங்கிறது பொதுவானது. பொதுவான திங்கள் அப்படின்னா இன்னொரு பேர் மாதம். அதில் குறிப்பாக ஒரு சிறப்பு மாதம் மார்கழி சொல்லியிருக்காங்க. அதனால் மார்கழி திங்கள் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை. வேறு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சாரைப்பாம்பு. பாம்புங்கிறது பொதுவான பெயர். அதில் சாரைங்கிறது ஒரு வகை சிறப்பு பெயர். அதனால் இது இருபெயரொட்டு பண்புத்தொகை. 90வது கேள்வி. மலரடி என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? ஓமை தொகை. மலரடி அப்படிங்கிறது உமை தொகை. இரவு பகல் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? அது உம்மை தொகை. இரவும் பகலும் அந்த மறைந்து வந்தால் உம்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் இது எண்ணுமை. இரவும் பகலும் அப்படின்னா எண்ணுமை. அந்த மறைந்து வருவதால் இது உம்மை தொகை. இரவு பகல் உம்மை தொகை. 92வது கேள்வி.
பொற்றொடி வந்தால் இதில் அமைந்துள்ள தொகைநிலைத் தொடர் எது? அன்மொழித் தொகை. 93வது கேள்வி. காவிரி பாய்ந்தது என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? எழுவாய்த் தொடர். 94வது கேள்வி. நண்பா படி என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? விழித்தொடர். 95வது கேள்வி. பாடினான் கபிலர் என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? வினைமுற்றுத் தொடர். 96வது கேள்வி. கேட்ட பாடல் என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? பெயரெச்சத் தொடர். 97வது கேள்வி. வந்து போனான் என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? வினையெச்சத் தொடர். 98வது கேள்வி. மற்று பிற என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? இடைச்சொல் தொடர், இடைச்சொற்றொடர். 99வது கேள்வி. மாமுனிவர் என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? உரிச்சொற்றொடர். மாநிலம், மாஞாலம் அப்படிங்கிறதெல்லாம் உரிச்சொல் தொடர். 100வது கேள்வி. இந்த 8ஆம் வகுப்புக்கு உண்டான கடைசி கேள்வி. மன்னனை பார்த்தான் என்பது எவ்வகை தொகாநிலைத் தொடர்? வேற்றுமை தொகாநிலைத் தொடர். இதோட பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புக்கு உண்டான தமிழுக்கு ஒரு முக்கியமான 100 கேள்விகள் 2ஆம் பாகமாக இதில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து மற்ற வகுப்புகளுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதேமாரி ஏதாவது கேள்விகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 சில இடத்துல தவறுகள் வரலாம். அப்படி வரப்போ சொல்கிறப்ப அதை அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.